வீட்டில் ஒரே ஒரு பீட்ரூட் தான் இருந்தது. சரி இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தோசை பேட்டர் இருந்தது. ஸோ அப்படியே வந்து என்னென்னா பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தோசை சுட்டு குழந்தைக்கு வந்து என்னென்னா டின்னர் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து என்னென்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அப்படியே வந்து பீட்ரூட், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எடுத்து வந்து என்னென்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் கொஞ்சோண்டு பெப்பர், மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் என்ன அப்படியே வந்து இன்னும் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து நல்லா கிண்டி கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கிறதுக்குள்ளே என்னோட பொண்ணு ஒரு வழி பண்ணிட்டா. கிச்சனில் இருந்துக்கிட்டு அவள் அந்த கிச்சன் டவலை வச்சு தொடச்சி தரையா, அதுக்கப்புறம் அதை மேலே கொண்டு வச்சு விளாண்டுட்டு இருந்தா. ஸோ அப்படியே வந்து அவளையும் பார்த்துக்கிட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து என்னென்னா பீட்ரூட்டை வதக்கி எடுத்துக்கிட்டேன். அண்ட் பீட்ரூட்டோட ராஸ்மல் இருந்ததுன்னா பேபிஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ ராஸ்மல் நல்லா போயிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்னென்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா தோசை மாவில் கலக்கிட்டு நல்லா வந்து குட்டி குட்டி தோசையாக ஊற்றி சுட ஆரம்பித்தேன். நல்லாவே வந்திருந்தது. பேபி சட்னி அவ்வளோ விரும்ப மாட்டா. சரி இப்படியாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் நான் இதை அவளுக்காக செஞ்சேன். ஆனால் நாங்களுமே இதை நல்லா விரும்பி சாப்பிட்டோம். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்.